ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கற்பூரவள்ளி இலையை நெருப்பில் வச்சு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ரவுண்டு சீப்பு அல்லது இந்த மாதிரி நீளமான சீப்லலாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நிறைய முடி மாட்டிக்கிட்டு இருக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஒரு முடியாக நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஃபோர்க்கெலாம் வச்சுருப்போம் இல்லையா, அதை இதுக்குள்ளே விட்டு நம்ம எடுக்கும்போது அந்த முடி எல்லாமே நமக்கு ஈஸியாக எடுக்க முடியுங்க. பாருங்கள், ஒரு நிமிஷம் கூட ஆகாது. நம்ம டக்குன்னு அதுக்குள்ளே இருக்கிற எல்லா முடியும் எடுத்துடலாம். பாருங்க, சீப்ல இருக்கிற எல்லா முடியுமே இந்த ஃபோர்க்ல நமக்கு அப்படியே கொத்தா மாட்டிட்டு வந்துருச்சு. பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாங்க. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சீப்ல ஒரு முடி கூட இல்லை, எல்லா முடியுமே நம்ம ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ஈஸியா ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் காஃபி பவுடர்லாம் இந்த மாதிரி டப்பாவில் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா நாளாக அதுக்குள்ளே சில நேரங்களில் கட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா சில பேர் பார்த்திங்கன்னா இந்த காஃபி பவுடருக்குள்ளே இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி ஸ்பூன் போட்டு வைக்காதீங்க. அந்த மாதிரி ஸ்பூன் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக அந்த காஃபி பவுடர் கட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம புதுசாக காஃபி பவுடர்லாம் வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணும்போது அந்த பாட்டிலுக்கு மேலே சுற்றி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு நல்லா டைட்டாக சீல் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை பிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு காஃபி பவுடர்லாம் வாங்கிட்டு வரும்போது நல்ல வாசனையாக இருக்குங்க. ஆனால் நாளாக பார்த்தீங்கன்னா அதோட வாசனையே குறைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வாசனை கம்மியாகாமல் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த காஃபி பவுடரும் கட்டியாக விழாமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இந்த காஃபி பாட்டிலில் மேலே இது போல் கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதோட மூடியை வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் காஃபி போடுறதுக்கு இந்த காஃபி பவுடரை எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பரை அப்படியே வச்சு நீங்கள் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு காஃபி பவுடரில் இருக்கிற ஸ்மெல்லும் நமக்கு குறையாது. அது மட்டும் இல்லாமல் காஃபி பவுடரில் கட்டிகள் விழாமலும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இது போல் கல்யாண பத்திரிக்கை, அதாவது வெட்டிங் இன்விடேஷன்லாம் இருக்கும் இல்லையா, இதை வச்சு நம்ம எவ்வளோ துணி இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக மடிச்சிடலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிஷர்ட்டு, ஷர்ட்டு, சுடிதார் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டு இருந்தாலே ரொம்ப ஈஸியாக மடிச்சிடலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த இன்விடேஷன் கார்டை இது போல் அந்த காலர் இருக்கு பாருங்க, அதுக்குள்ளே வச்சிருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டிஷர்ட்டை இது போல் நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பக்கமும் இது போல் மடிச்சு எடுத்துக்கலாங்க. அந்த இன்விடேஷன் கார்டு உள்ள வச்சிருக்கோம் பாருங்க, அந்த அளவுக்கு நீங்க இது போல ரெண்டு பக்கமும் நீங்க மடிச்சு விடுங்க. மடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கீழ்பக்கத்துல இருந்து நம்ம இது போல அப்படியே ஃபோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா மடிச்சிடலாங்க. நீங்க கேட்கலாம், இன்விடேஷன் கார்டு இல்லாமலே நம்ம இது போல மடிக்கலாமே அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம மடிக்கும் போது ரெண்டு பக்கமும் நமக்கு ஈவனா வராதுங்க. ஒரு பக்கம் நமக்கு கொஞ்சம் நீளமா இருக்கும், ஒரு பக்கம் கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். மடிப்பு சரியா வராது. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம திருப்பி திருப்பி அதை உழைச்சிட்டு மடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. இது போல நம்ம வீட்டில் கார்டு இருக்கும்போது ரொம்ப ஈஸியா டக்குன்னு மடிச்சிடலாங்க. இப்போ நான் சுடிதார் மடிச்சு காட்டியிருக்கேன் பாருங்க. அந்த கழுத்து பகுதியில் இது போல கார்டை உள்ளுக்குள்ள வச்சுட்டு இந்த சுடிதாரை திருப்பி வச்சுட்டு இது போல அந்த கையை ரெண்டு பக்கமும் மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே இருந்து அப்படியே மடிச்சு விட்டீங்கன்னா ஈஸியா மடிச்சிடலாம். பாருங்க எவ்வளவு ஈஸியா மடிச்சிட்டோன்னு. இது போல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துணியை ரொம்ப ஈஸியா மடிச்சிடலாங்க. துணி மடிக்க பிடிக்காதவங்க கூட ரொம்ப ஈஸியா டக்குன்னு மடிச்சிடலாம். எவ்வளவு துணி இருந்தாலும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, நம்மளால பெர்ஃபெக்டா மடிக்க முடியும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டெல்லாம் தட்டி எடுக்கிறதுக்கு இது போல் சின்ன சைஸில் இடிக்கல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் இதுக்குள்ள பல்லிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம கடைகளில் ஸ்வீட் எல்லாம் வாங்கினோன்னா இது போல் ரவுண்டு ஷேப்பில் பிளாஸ்டிக் கண்டெய்னர் கிடைக்கும் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டான டப்பாவாக எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காஃபி டீ வடிகட்டிலாம் பார்த்தீங்கன்னா நாளாக அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற நெட்டெல்லாம் பிஞ்சிட்டு வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இதை தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி தூக்கி போடாமல் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாங்க. நீங்கள் இந்த சைஸ் எடுத்துட்டு ஒரு கத்தியை வச்சு நீங்கள் சுற்றி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா பள்ளி போகாமல் பார்த்துக்கலாங்க. பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அடுத்ததான் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மார்க்கர் அல்லது ஒரு ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம சைஸ் வந்து அளந்து எடுத்துக்கலாம். இது போல் நீங்கள் வந்து மார்க்கர் அல்லது ஸ்கெட்சை வச்சு நீங்கள் சுற்றி நீங்கள் வந்து அந்த சைஸுக்கு ஏற்ப நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கத்தியை வந்து நல்லா நெருப்பில் வாட்டி சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. சூடு பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துருக்கோம் பாருங்க. அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் இந்த இடிக்கல் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி செய்யறப்ப நமக்கு வந்து இதுக்குள்ள பள்ளி போகாமல் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் வந்து மசாலா பேக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி சைடில் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குழம்புலலாம் மசாலா போடும்போது சில பேர் வந்து அப்படியே எடுத்து குழம்புல கொஞ்சமாக போட்டுட்டு மீதி இருக்கிற மசாலாவை வந்து நம்ம அப்படியே டைட்டாக சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சா சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா வந்து கீழே வந்து கொஞ்சம் மசாலா வந்து கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக காஃபி பவுடர்லாம் இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கி ப்ரூ நெஸ்கேஃபெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து கொஞ்சமாக காஃபி பவுடர் நம்ம கொட்டிட்டு மீதி காஃபி பவுடர் வந்து நம்ம இந்த மாதிரி சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சோம் அப்படின்னா அதில் வந்து காற்று உள்ளுக்குள்ளே போய் நமக்கு வந்து அந்த காஃபி பவுடர் வந்து கெட்டியாக ஆக ஆரம்பிச்சிருங்க. ஒரு மாதிரி கெட்டிகள் விழ ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு பேக்கெட்டை நல்லா ஃபோல்டு பண்ணிட்டு இது போல் 2 ஹேர்பின் எடுத்துட்டு இது போல் 2 சைடும் நம்ம வந்து நல்லா டைட்டாக மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு காற்று போகவே செய்யாது. ஸோ காஃபி பவுடர் வந்து நம்ம எப்படி எடுத்து யூஸ் பண்ணிட்டு வச்சோமோ அதே போல் தான் அடுத்த தடவையும் எடுக்கும்போது நமக்கு கெட்டிகள் விழாமல் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் கற்பூரவள்ளி செடி வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு இலை மட்டும் பறித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற இலையாக பார்த்து பறித்து எடுத்துக்கோங்க. இந்த கற்பூரவள்ளியில் நிறைய மெடிசினல் பெனிஃபிட் இருக்குங்க. இதில் வந்து நம்ம ரொம்பவே சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தாங்க பார்க்க போகிறோம். இது போல் நீங்கள் வந்து ஒரு இலையை பறித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடிய ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே வந்து இது போல் ஒரு இலையை எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுறது என்னென்னா விக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே விக்ஸ் வச்சுருப்போம் இல்லையா. இந்த விக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனோட பேக் சைடை வச்சு இதுக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சமாக விக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விக்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த கற்பூரவள்ளி இலை இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே வந்து இது போல் நீங்கள் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா குறைவான தீயில வச்சுட்டு சூடு பண்ணிக்கலாம். சென்டரில் இருக்கிற இலையில வந்து நெருப்பு வந்து வரலைங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இடுக்கியை வச்சு அந்த இலையை எடுத்து லைட்டாக நெருப்பில் வந்து காட்ட போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் நெருப்பில் லைட்டாக காட்டும்போது அந்த விக்ஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி இந்த கற்பூரவள்ளியும் விக்ஸும் சேர்ந்து நல்ல ஒரு வாசனை வருங்க. இந்த விக்ஸ் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் போதே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம். இது வந்து கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிடலாங்க. இப்போ கை பொறுக்கிற சூட்டில் இருக்குங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி காலில் ஒரு சாக்ஸ் போட்டுக்கோங்க. சாக்ஸ் போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து அந்த கற்பூரவள்ளி இலை இருக்குது பாருங்கள், அதை வந்து இது போல் அந்த பாதத்தில் உள்ளே வந்து இது போல் சென்டரில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து சாக்ஸ் போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்கிடுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய சளி, இருமல், நெஞ்சு சளி எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாயிருங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் எந்திக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.